வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈஸி லஞ்சுக்கு என்ன பண்ணுறோன்னா பட்டர் பீன்ஸ் வச்சு தான் ஒரு கிரேவி மாதிரி பண்ணுறோம். இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் கீரை எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது தயிர் சாதம், பால் சாதம், ரசம் சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானது பார்த்துலாம். வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், முந்திரி, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குட்டி பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் போட்டு கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளி வேண்டாம், இந்த பவுட்ரு, ரெட் சில்லி பவுட்ரு, குழம்பு மிளகாய் பொடி போடுங்க. இதுக்கு சாம்பார் பொடியெலாம் வேண்டாம். இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது போட்டு ஒரு பெரட்டிட்டு தக்காளி ஊற்றிக்கணும். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கொஞ்சம் உப்பு, கல் உப்பே போடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கல் உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பட்டர் பீன்ஸை இதில் சேர்த்துருங்க. ரொம்ப ஈஸி தாங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்காய், முந்திரி, சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு பட்டர் பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப செமையாக வந்திருக்குதுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு கப்பில் தான் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு. இது 2 பேருக்கு உள்ளது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.